கோஹினூர் டைமண்ட் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்? இது வந்து வேர்ல்ட்லேயே ரொம்ப வேல்யூபிளான ஒரு டைமண்ட். இது வந்து பிரிட்டிஷ்காரங்க நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இது பல வருஷமா நம்ம இதை ரிட்டர்ன் எடுத்துட்டு வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இன்டர்நேஷனல் கோர்ட்ல போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் தெரியும். ஆனா இந்த கோஹினூர் டைமண்ட் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு டைமண்ட்னா நீங்க நம்புவீங்களா? இந்த டைமண்டை வந்து 13th சென்ச்சுரியில ஏபியில் இருக்கிற குண்டூர்ல தான் இதை எடுத்தாங்க. இது வந்து நிறைய கிங்டம்ஸ் மாறி இருக்கு. காகத்தியாஸ், முகல்ஸ், பர்ஷியன்ஸ், ஆப்கன்ஸ், அப்புறம் சிக்குங்கிட்ட கூட இது இருந்திருக்கு. தான் இது வந்து 1849ல பிரிட்டிஷ் கைக்கு போயிருக்கு. இது கண்டுபிடிச்சப்போ இது வந்து 186 கேரட்ஸ் இருந்துச்சு. கிங்டம்ஸ் மாற மாற அட் ப்ரெசென்ட் இது வந்து 105 கேரட்ஸ் ஆயிருக்கு. இது கோஹினூர் அப்படின்ற பேர் வந்து இதுக்கு பெர்ஷியன் மொழியில் வச்சாங்க. அதுக்கு மீனிங் என்னன்னா மவுண்டன் ஆஃப் லைட். இந்த டைமண்டை அடினோம் அப்படின்னால நிறைய ராஜ்யங்களே அழிஞ்சிருக்கு, நிறைய வார் நடந்திருக்கு. அதே மாதிரி இது எல்லாருமே இதை அவங்க கையில வச்சுக்கணும் ரொம்பவே ஆசைப்பட்டதுனால தான் நிறைய கிங்டம்ஸ் அழிஞ்சும் போச்சு. கோஹினூர் டைமண்ட்க்கு அப்படி என்ன ஒரு சாபம்னா, இது யார் வச்சுட்டு இருக்காங்களோ அவங்களால இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும். ஆனா அவங்க வந்து எல்லா துரதிருஷ்டத்தையுமே ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு ஒரு சாபம் இருக்கு. இது 2 பேரை தவிர. அந்த 2 பேர் யாருன்னா கடவுள் அப்புறம் பெண். கோஹினூர் டைமண்ட் வந்து ஏதாவது ஒரு லேடி கிட்ட இருந்தா அவங்களுக்கு வந்து இந்த சாபம் பலிக்காது. இந்த சாபத்தினாலதான் நிறைய கிங்ஸ் வந்து அவங்க கிங்டம் இழந்தாங்க, இன்னும் உயிரும் விட்டாங்க. கேர்ள்ஸை பத்தி தெரிஞ்ச பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த டைமண்ட் அவங்க கையில வந்தவனே உஷாரா அதை வந்து குவீனோட கிரவுன்ல அந்த டைமண்ட் வந்து பதிச்சாங்க. சோ தட் அந்த சாபம் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு. பிரிட்டிஷ் இத்தனை வருஷங்கள் ஆனாலும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் அந்த கோஹினூர் டைமண்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. கோஹினூர் டைமண்ட்க்கு இப்படி ஒரு சாபம் இருக்கு அப்படின்ட்டு நீங்க நெஞ்சு கூட பாத்துருக்க மாட்டீங்களே. நானும்